அன்பார்ந்த தோழர்களே, அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்க போராட்ட வரலாற்றில் மேலும் ஒரு மைல்கல். 23 ஜூலை 2025 அன்று யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் உடைய தலைமை அலுவலகத்திலிருந்து எல்லா மண்டல அலுவலகத்திற்கும் ஒரு சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் இதுவரை 2015க்கு பிறகு சப்ஸ்டாஃப் டு அசிஸ்டன்ட் ப்ரமோஷன்ஸ் என்பது நடைபெற்றாலும் கூட அதில் போதுமான ஆட்கள் எண்ணிக்கையில் இல்லாதனால் அந்த எக்ஸசைஸ் என்பது ஒரு ஃபுட்டைல் எக்ஸசைஸாக, தேவையற்ற ஒரு எக்ஸசைஸாகத்தான் நடந்து கொண்டிருந்தது. இதை கண்டித்து அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கம் ஏராளமான மகஜர்களை இன்சூரன்ஸ் கம்பெனி 4 இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடம் கொடுத்துள்ளோம். குறிப்பாக 2015க்கு பிறகு பதவி உயர்வு கொள்கையில் சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. முதல் திருத்தம் என்பது அதுவரை நடந்து கொண்டிருந்த டெஸ்ட் என்பது பிரிட்ஜ் டெஸ்ட் என்பது நிறுத்தப்பட்டது. இரண்டாவது 2016இல் +2 ஒரு குறைந்தபட்ச குவாலிஃபிகேஷன் என்பதை மாற்றி கிராஜுவேஷன் தான் அசிஸ்டன்ட்டுக்கான குறைந்தபட்ச குவாலிஃபிகேஷன் என்பது மாற்றப்பட்டது. இந்த 2 மாற்றங்களினால் சப்ஸ்டாஃப் தோழர்கள் 30 வருடங்கள் 35 வருடங்கள் சர்வீஸ் போட்ட சப்ஸ்டாஃப் தோழர்களுக்கு பதவி உயர்வு என்பது கிடைக்காமல் இருந்து எட்டாக்கணியாக மாறிவிட்டது. இதை கண்டித்து தொடர்ச்சியாக தொழிற்சங்கம் அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கம் 4 பொதுத்துறை பொது இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடம் தொடர்ச்சியாக வலியுறுத்தியதன் அடிப்படையில் கடந்த ஸ்ட்ரக்சர் மீட்டிங் யுனைடெட் இந்தியாவில் வலியுறுத்தியதன் அடிப்படையில் இன்றைக்கு யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி அதில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு மாற்றம் என்பது, மிக முக்கியமான மாற்றம் என்பது, ட்ரைனிங் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கான பரீட்சை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திங்கள் செவ்வாய் 28, 29 ஜூலை 2 நாட்கள் இந்த சப்ஸ்டாஃப் தோழர்கள், மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்லாத சப்ஸ்டாஃப் தோழர்களுக்கு வகுப்பு என்பது நடத்துவதற்கான முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த 2 நாள் வகுப்பு முடிந்தவுடன் அவர்களுடைய ஒரு பரீட்சை என்பது, ஒரு தேர்வு என்பது வைக்கப்பட்டு அந்த தேர்வில் பாஸ் செய்தவர் அடுத்த எல்லா சப்ஸ்டாஃப் தோழர்களுக்கும் அடுத்த கட்டமாக அவர்களுக்கு கூடுதல் பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்புகள் கொடுப்பது என்ற அடிப்படையில் அந்த சுற்றறிக்கை எல்லா மண்டலங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கத்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கிய மைல்கல்லாக நாம் பார்க்கின்றோம். அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கம் ஒரு போராட்டத்தை அறிவித்தால், ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால், அதை கடைசி வரை அந்த பிரச்சனை தீருகின்ற வரை தொடர்ச்சியாக முயற்சி செய்யும், போராடும் என்பதற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சப்ஸ்டாஃப் டு அசிஸ்டன்ட் ப்ரமோஷனில் நாம் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கின்ற ஒரு முயற்சி, அந்த முயற்சி வெற்றி பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய வரலாற்றில் ஒரு முக்கியமான பதிவாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கம் வெல்லட்டும்! அகில இந்திய இன்சூரன்ஸ் உயர் சங்கம் வாழ்க!